சிஸ்டர், என் பூனை ஒன்று பிற பூனை கடித்து வயிற்றில் குடல் வெளிவந்து 1 வாரமாக ஹாஸ்பிட்டலில் போய் காட்டி சரியாக 6 இருக்கும்போது இன்னும் அதிகமாக வெளியே வந்துவிட்டது. என்னை பார்த்து பார்த்து அழுத்து. என் சித்தப்பா வீட்டு கோழி எங்கள் வீட்டில் வந்து முட்டை போடுது. நான் சொல்லுவேன் மாட்டேன். ஓகே, எடுத்து வச்சுக்கோடா. சொல்லாத எடுத்து வச்சுக்கோ. ஏய், இங்கே வா. எங்கே போற? லூசு பொண்ணே, ஓடுது கீழே இறங்கி. சொல்லாத எடுத்து வச்சுக்கோ. முட்டையை எடுத்து வச்சுக்கோ. எங்கடி போன? ஐயோ, சவுத்துமில்ல ஏறிட்டா. ஏய், வாங்க. இதுக்கு தான் கூப்பிட்றா. அவள் குஷியாக விளாடுறத நம்ம பார்க்கணுமா? என்னால் இன்றும் அதை மறக்க முடியாது. அதன் இறப்பு. அதான் பசீரா சிஸ்டர், அஸ்லான்னு சொல்லிட்டு ஒரு பூனை வளர்த்தேன் கொரோனாக்கு. அதுக்கு முன்னாடி ஜட்டுன்னு ஒரு பூனை வளர்த்தேன். அது வந்து பொம்பளை பூனை. மாடி வீட்டில் வந்து பறன் மேலே வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சுட்டு போயிடுச்சு பூனை வந்து. அதை எடுத்து அவங்க ரோட்டில் போட்டாங்க. அது வந்து சுற்றி நிற்கிது காக்கா. முட்டை திருடக்கூடாது வசா. அந்த பூனை என்ன பண்ணுச்சு, குட்டி அது பிறந்து இப்போ ஒரு 4 நாள் குட்டி போல் இருக்குது. அதை தூக்கிட்டு வந்து பக்கத்து வீட்டு பறன் மேலே வச்சுருக்கு. அவங்க எடுத்து கீழே கொண்டு வந்து வச்சுட்டாங்க குப்பையாண்ட. சுற்றி நாய் பூனை. ஏய் ஆயாடி பொடி வீட்டுக்கு. துணியெல்லாம் பிடிச்சிருக்கா. அது வந்து தூக்கிட்டு வந்து ரோட்டில் போட்டாங்க. சுற்றி நாய் நிற்கிது, பசங்க நிற்கிது, எல்லாம் நிற்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், அதை எடுத்து கிணத்துக்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். அப்போல்லாம் வந்து 8 மணி நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன். பொண்ணு காலேஜ் படிக்கும்போது வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து பார்க்குறேன், கத்திக்கிட்டே இருக்குது. அப்புறம் இங்கு பில்லர் இருக்குல்ல, என் வீட்டில் 8 நாய் வளர்த்தனும் எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாய் 13 வருஷம் வளர்த்தானுங்க. அதில் எங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. அதை விட ஒன்று கொடூரம் இருக்கு வழி. ஆமாம் வசா, என்ன வசா பண்ணுறது? தலை வலிக்குது அழுத ஒன்று. அந்த குட்டி பூனை தான் ஃபஸ்ட்டு பசீரா சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்த பூனை. நான் வந்து அது ஒரு பாவம், அது ஒரு உயிர் தானே அப்படி சொல்லிட்டு அதுக்கு பால்லாம் இங்கு பில்லரில் கொடுத்து கடையில் வாங்கிட்டு வந்து காய்ச்சி ஆற வச்சு கொடுத்து அங்கேயே வச்சுட்டோம் கிணத்தாண்டியே. சரி, நிறைய பூனை அந்த பக்கம் வரும், அவங்க அம்மா வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் பார்த்தா அவங்க அம்மா வரவேல. பக்கத்து காம்பவுண்டில் தான் இருக்குது ஆக்சுவலி. அவங்க அம்மா 2 குட்டி போட்டுட்ருக்கு, 1 மட்டும் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருந்துருக்கு. அப்புறம் பார்த்தா வேறு ஏதோ பெரிய பூனை வருது அதை கடிச்சு திங்கிறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணால், என் பையன் தூங்கவே இல்லை. அம்மா அது பெரிய பூனை சாப்பிட்ருமா, பூனை செத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ட்ரேயில் வச்சு துணியெல்லாம் போட்டு மெத்து அதோட தான் வச்சுருந்தேன் வெளியிலையும். அதை அப்படியே தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துது. அது எங்கே காலில் மிதிப்பட்டுருமோன்னு சொல்லிட்டு கயிறுலாம் போட்டு கட்டி தான் வளர்த்தோம். நாங்கள் நாய்க்குட்டி மாதிரி அந்த பூனையை வளர்த்தோம். ரொம்ப சென்சிட்டிவாக வளர்த்தோம். அதனால் என்ன ஆயிடுச்சு, அது வந்து ஒரு 5 மாதம் ஆன உடனே அது வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு. இவளுக்கு ரொம்ப படுத்துறாளுங்க நம்மளை அப்படின்ட்டு. பாதுகாக்கிறேன்ற பேரில் வந்து உயிரை வாங்குவாங்கல்ல, அதுதான் அது. அந்த மாதிரி உயிரை வாங்கிட்டோம் அதை நாங்கள். பொங்கல் அப்போது என் மாடு சோறு அதிகம் தின்னுடுச்சு. மாடாக நினச்சி மாதம் அந்த மாடு 3 டாக்டர் பார்த்தும் காப்பாற்ற முடியல. மாட்டு பொங்கல் அன்னைக்கு செத்து போச்சு. ஐயோ, ரொம்ப கஷ்டம் வசா. இதெல்லாம் நெஞ்சு வெடிச்சிடும் எனக்கெல்லாம். எங்கள் வீட்டில் நிறைய மாடு இருந்து போயிருக்கு. ஸோ படிக்கட்டெலாம் இருக்கணும். நிறைய மாசமாக இருந்துச்சு. நிற மாசமா? ஐயோப்பா ஆண்டவனே, இப்போ டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு இதுக்கு. 9 மாதம் அந்த மாடு. மணிகுரு வாங்க. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் மணிகுரு.